அது வேணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. காலதாமதத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். மிக தொலைவிலிருந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம் செய்து இவ்வளவு டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கல. காலதாமதத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன், அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய அருட்கொடை எமக்கு எடுத்து சொல்லுகிறது. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இருப்பதால் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நீங்கள் பிறந்ததால், அதை ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறீர்கள் என்ற எண்ணத்தை மறந்து விடுங்கள். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு உதவி செய்திருக்கிறான். குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். உங்களுடைய இஸ்லாமால் அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் இல்லை. அல்லாஹ் தான் இந்த இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கவாதிகளுடைய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்வதன் காரணம், இந்த வார்த்தையை இந்த உலகத்திலும் நீங்கள் மொழிய வேண்டும் என்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த அல்லாஹ் தான் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு நேர்வழி அளித்தான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் எமக்கு இந்த நேர்வழி அளிக்கவில்லை என்றால், இந்த ஹிதாயத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹ் எமக்கு கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எமக்கு இந்த நேர்வழியை காட்டியிருக்க முடியாது. இந்த நேர்வழியை கொடுத்த அந்த ரப்பை புகழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொர்க்கவாதிகளுடைய வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கு அல்லாஹ் கொடுத்தது மகத்துவமானது, மேன்மையானது. நபி நூஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நபி நூஹுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனுடைய புத்தகம் சூரா ஹூதை முடிந்தால் படித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 950 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நபி நூஹ் எடுத்து வைத்தார்கள், மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நபி நூஹுடைய அழைப்பை எல்லா மனிதர்களும் புறக்கணித்தார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களும் கூட. நபி நூஹுடைய மகன் புறக்கணித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அழித்து வேறொரு சமூகத்தை நபி நூஹை பின்பற்றுவதற்காக உருவாக்குவதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய மழையை இறக்கி வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபி நூஹை ஒரு கப்பலை கட்டுங்கள், மழை வரும்போது அந்த கப்பலிலே ஏறி நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் சென்று விடுங்கள். அந்த கப்பல் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் இந்த ஊர் மக்களை வெள்ளத்தை கொண்டு அழித்து விடுவான்
வரலாறு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நபி நூஹுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை பதிவு செய்கிறான். நபி நூஹ் கப்பலை கட்டிக்கொண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். கிளம்பும் போது வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் நபி நூஹுக்கு முன்னால் அவருடைய மகன் இருக்கிறார். மகனை பார்த்து நபி நூஹ் சொன்னார், என் மகனே இர்கப் மஅனா, எம்மோடு வந்துவிடு, இந்த காஃபிர்களோடு ஆகிவிடாதே என்று சொன்னார். நபி நூஹுடைய மகன் சொன்னார்கள், இல்லை, இதோ இந்த உயர்ந்த மலை இருக்கிறது, அதன் மேல் ஏறி அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறி அந்த மலையின் மீது ஏறினார். நபி நூஹ் தடுத்தார். இறைவனை தவிர உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது மகனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உன்னை பாதுகாக்கும், இதை ஏற்று எங்களோடு இணைந்து விடு என்று கதறினார். நூஹுடைய அழைப்பை மறுத்து அவர்களுடைய மகன் அந்த வெள்ளத்தில் மூழ்குவதை தங்களுடைய கண்களுக்கு முன்னால் நபி நூஹ் பார்க்கிறார். அல்லாஹ்வை அழைக்கிறார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த இடத்திலே இருக்கிறான், இவனை பாதுகாப்பதற்கு எனக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், நீ சட்டங்களை இயற்றுவதில் மேலானவன், இவனை பாதுகாத்து விடு என்று அழைக்கிறார். நபி நூஹை பார்த்து அல்லாஹ் கூறினான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இவர் உம்மை சார்ந்தவர் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எவரும் உம்மை சார்ந்தவர் அல்ல நூஹே. அறிவியினர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை போன்று நீங்கள் அறியாத நிலையில் இப்படி அழைக்காதீர்கள் அல்லாஹுவை. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பிற்கு பிறகு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத எவரும் அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நபி நூஹுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறினான். நூஹ் அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்ட அந்த தவறுதலான வார்த்தைக்காக மன்னிப்பை தேடினார். யோசித்து பாருங்கள், ஒரு நபி 950 ஆண்டு காலம் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். அவருக்கு பிறந்த குழந்தை அதை மறுக்கிறது, அதை ஏற்க மறுக்கிறது. ஒரு முதலாக அனுப்பப்பட்ட நபியின் ரசூலின் அழைப்பிற்கு அவர்களுடைய குடும்பமே எதிராக நிற்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய மகனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுக்கவில்லை. இன்னும் எத்தனையோ நபிமார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி யஹ்யா, இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதியாத அத்துணை லட்ச நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அவர்கள் அனுப்பிய நோக்கத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்களே அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். நபி இப்ராஹிமுக்கு அவருடைய தந்தை எதிராக இருந்தார். நபி லூத்துக்கு அவருடைய மனைவி எதிராக இருந்தார்கள். நபி மூசாவிற்கு அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த அரசனை எதிராக இருந்தார். நபி ஈசாவிற்கு அவர்கள் பின்பற்றுவோம் என்று எதிர்பார்த்த யூதர்களை எதிராக இருந்தார்கள். நபி ஈசாவை அவர்களோடு வாழ்ந்தவர்களை அவர்களுக்கு நிகராக கருதி அவர்களை கொலை செய்யும்படி இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் உயர்த்தும்படி ஆக்கினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே நியதியைத்தான் இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அவர்களுடைய அழைப்பை ஏற்கும்படி அனைவருக்கும் ஏவினார்கள். அவர்கள் விரும்பிய எல்லோர்களையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அழைப்பிலும் அவன் நாடியவர்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி ஆக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே குறைஷிகளுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்த மிகச்சிறந்த மனிதர் அவர் அபூ தாலிப். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரை நினைவு கூர்ந்தார்கள். அந்த அபூ தாலிபுடைய மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்கு செல்கிறார்கள். அங்கே அபூஜஹல் நிற்கிறான், அங்கே அப்துல்லா இப்னு அபு உமையா நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் எல்லாம் சாதாரணமாக நம்முடைய நாவுகளால் மொழிகிறோம் இந்த வார்த்தையை. தன்னுடைய தந்தையுடைய சகோதரனை பார்த்து சொன்னார், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ தாலிபோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், அபூஜஹல் சொன்னான், நீ அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை புறக்கணித்து முஹம்மதின் வழிமுறையை பின்பற்றப் போகிறீரா அபூ தாலிபே? ஒருபோதும் செய்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும் வரை சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அவருடைய அபூ தாலிப் மறுத்தார்.
சொன்னார்கள், அப்துல் முத்தலிபுடைய மதத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே நிலையிலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாலிபே, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுவேன். நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டுதான் இதில் இருக்கிறீர்கள் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக 2 வசனங்களை இறக்கினான். நபியே, அல்லாஹுடைய பாதையில் இருந்து விலகி மரணித்த எவருக்கும் மன்னிப்பை தேடுவதற்கு உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹு அக்பர். நபியே, நீங்கள் விரும்பியவரை நேர்வழியில் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களைத்தான் நேர்வழியை கொண்டு வர முடியும். என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் பிறந்து, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாள் என்றால், நம்மை விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார்? விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார்? அல்லாஹ். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இந்த உலகத்தின் வெற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மரணத்தின் வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தையாக உலகத்திலிருந்து அவர் பிரியும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் எங்கே நுழைவார்? சொர்க்கம் நுழைவார். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கபரில் வெற்றி. கபரில் கேட்கப்படும் மன் ரப்புக் உள்ளே வைத்தவுடன், இன்று பூமிக்கு மேல் வாழ்கிறோம், ஒரு நாள் இந்த பூமிக்கு கீழ் செல்லுவோம். இன்று பூமியின் மண்பரப்புக்கு மேலே வாழ்வோம், நாளை ஒரு நாள் இந்த பூமிக்கு மண்பிறப்புக்கு கீழே செல்லுவோம். அப்போது மலக்கு கேட்பார், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? யாரை வணங்கி வந்தாய்? உன்னிடத்திலே எவ்வளவு செல்வம் இருந்தது? கேட்க மாட்டார்கள். உன்னிடத்திலே எவ்வளவு அழகு இருந்தது? கேட்க மாட்டார்கள். உன்னிடத்திலே எவ்வளவு வசதி இருந்தது? என்ன கல்வி இருந்தது? என்ன பேரை கொண்டு வாழ்ந்தாய்? என்ன மதிப்பை கொண்டு வாழ்ந்தாய் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். கேட்கப்படும் முதல் கேள்வி அறிமுகம் இல்லாமல், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? முதல் பதிலாக ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவர் சொல்லுவாரோ அவர் வெற்றி பெறுவார். கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய விசாரணை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்ட மக்களைத்தான் அல்லாஹ் விசாரணை செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியாத எவரையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். அவர்கள் விசாரிக்கப்படாமலேயே, அவர்களுடைய நீதிகள் நேர்மைகள் எல்லாம் கேட்கப்படாமலேயே அவர்கள் நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான். அந்த விசாரணையில் வெற்றியே. என்ன பாவங்களை சுமந்திருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் யார் உறுதியாக, தெளிவாக, நேராக, நேர்த்தியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشركوا بي شيئا لاتيتك بقرابها مغفرة. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகிறான், நாளை மறுமையில் என் அடியானே, ஆதமின் மகனே, உலகம் அளவு பாவங்களை சுமந்து வருகிறாய், உலகம் அளவு பாவங்களை சுமந்து வருகிறாய். அந்த பாவத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவை முறிக்கக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லை என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுவை நீக்கக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லை என்றால், லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், நீ உலகம் அளவு சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் விசாரணையில் இருந்து எம்மை பாதுகாக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உலகத்திலே நபிமார்கள் முதல், ரசூல்மார்கள் முதல், அவர்களை பின்பற்றியவர்கள் முதல், நல்லவர்கள் வரை எல்லோரும் கடந்து செல்லக்கூடிய சிராத்துடைய பாலத்திலிருந்து எம்மை பாதுகாக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான்
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் கொடுக்கப்படக்கூடிய நபர்களில் எம்மை ஆக்கும். இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதராலே சுஹ்கன் விரண்டு செல்லுங்கள் என்னை விட்டு, விரண்டு செல்லுங்கள் என்னை விட்டு என்று விரட்டக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கிவிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எம்மை சொர்க்கத்திலே நுழைவிக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொர்க்கத்திலே எமக்கு அந்தஸ்துகளை தரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடைய நோக்கமாகிய, மறுமையில் ஒரு முஃமினுடைய நோக்கமாகிய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு பெற்றுத்தரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கக்கூடிய இந்த நேர்வழி, இது சாதாரணமாக எமக்கு கிடைத்ததல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கடத்தி கொண்டு வந்த பாதை மிக கடினமானது. நாம் வெறுமனையாக பிறந்தோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில், வாழ்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில், ஏதோ நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் மரணித்து விடுவோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில் என்று அல்லாஹ் எமக்கு அதற்குரிய வாக்கியத்தை தரட்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது எளிதாக யாருக்கும் கொடுப்பதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்வதும் லா இலாஹ இல்லல்லாஹுவில் மரணிப்பதும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இது கடந்து வந்த பாதை மிக மிக கடினமானது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது குறைஷிகளுக்கு முன்னால் சென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே உம்முடைய குடும்பத்தார்களை முதலாவதாக உயர்தர குடும்பத்தில் வாழக்கூடிய உம்முடைய குடும்பத்தார்களை எச்சரிக்கை செய்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் என்று அல்லாஹ் எப்போது கட்டளையிட்டானோ அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலையின் மீது ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், குறைஷிகளே, அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது, தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த குறைஷிகள் அப்துல் மனாஃபுடைய அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள், ஆம் ஏற்றுக்கொள்வோம் முஹம்மதே, நீங்கள் சொன்னால் உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் பொய்களை பார்த்ததில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், மறுமை வரும் வரை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். இந்த ஷஹாதத்தை மொழியும் போதே அல்லாஹ் இந்த சமூகத்தின் சோதனைகளை துவக்கினான். அபு தப்பத் யதா அபி லஹபி வதப், அபு லஹப் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் இருந்து எழுந்து நின்று எப்போது லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்தார்களோ மண்ணை எடுத்து அவர்களுடைய முகத்தில் வீசி சொன்னான், நாசமாவீராக முகம்மதே என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. முதல் போராட்டம் துவங்கியது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போது இந்த சமூகத்தில் உலகத்திலே உச்சரிக்கப்பட்டதோ அப்போதிருந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய கடைசி தருவாயில் நோய் படுக்கையில் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டு அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாகி எழுந்து நடக்க முடியாமல் மரணிக்கக்கூடிய தருவாயில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய அறிவுரைகள் அனைத்தையும் செய்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாசலின் அருகே வந்ததை உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்டு ஜிப்ரீல் வந்தார். மலக்குல் மௌத் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள். மலக்குல் மௌத் உள்ளே வருவதை ஆரம்பித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் வானத்தை நோக்கி உயர்ந்தது. சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, மரணத்திலே ஒரு விதமான மயக்கத்தின் நிலைமை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை மொழிந்து தங்களுடைய கரத்தை கீழே இறக்கினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிந்தது. சஃபா மலையின் மேல் ஏறி லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்த அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் லா இலாஹ இல்லல்லாஹை மொழியும் வரை அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த 23 ஆண்டுகளுடைய பகல் இரவு என எல்லாம் சோதனைகள் தான், சிரமங்கள் தான். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினார்கள். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்தார்கள்.
தன்னுடைய பிள்ளைகள் மரணித்த போதும் கூட, தன்னுடைய மனைவி மரணித்த போதும் கூட, தன் விரும்பியவர்கள் மரணித்த போதும் கூட அல்லாஹுடைய தூதர் கவலையுறாமல் எழுந்து எழுந்து அவர்களுடைய சோதனைகளிலிருந்து மீண்டு மீண்டு வந்த அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரே செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வேலை செய்த ஒரு யூத சிறுவன் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்பதை அறிந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அவனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தலைமாட்டின் அருகே சென்று சொன்னார்கள். அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டின் அருகே சென்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்லிம் அஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடு என் சிறுவனே, என்னோடு இருந்தவனே, இதை மொழியாமல் நீ மரணித்து விடாது. அந்த சிறுவன் தந்தையை பார்த்தான். அபுல் காசிம், தந்தை சொன்னார், அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு, நான் யூதனாக இருக்கிறேன், நீ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுவிடு என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார். அந்த குழந்தை மொழிந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும், ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எம்முடைய உயிர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தவர்கள் யார்? எம்முடைய உயிர்கள் நரகம் தீண்டாமல் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப் போகிறவர்கள் யார்? எம்முடைய உயிர் இந்த உலகத்திலே வாழ்ந்து எம்முடைய தாய் தந்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மொழிந்தோ அல்லது அவர்கள் அதில் பிறக்காமலோ அல்லாஹ் எமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்து அதை புரிந்து அதை தெரிந்து மீண்டும் மீண்டும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்பதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தது அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் இல்லையா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்தார்களோ அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமா? அவர்களுக்கு மேல் ஒட்டக குடல்கள் போடப்பட்டது. சுஜூதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் எல்லோரும்